அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த வீடியோவில் நம்ம துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது. அல்லாஹு தாலா இந்த மாதத்தை குறித்து என்ன குர்ஆனில் கூறுகின்றான், ஹதீஸில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து என்ன வந்திருக்கின்றது, இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சிறப்பு, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. என்ன 10 இரவு மேலே சத்தியமாக சொல்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது ஹஜ்ரத் என்று சொன்னால், மூமின்களே, அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அது மகத்தான விஷயமா, ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும். அப்போது அல்லாஹ் குர்ஆனில் 10 இரவுன்னு சொல்கிறான். இந்த 10 இரவு எந்த நாட்களுடைய இரவு என்று சொன்னால், ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவராகிய செய்துனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இப்னு கசீர் தப்சீரில் வந்துள்ளது. செய்துனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், அந்த 10 நாட்கள் 10 இரவுகள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான். அப்போது முதல்ல தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் இந்த நாட்களை சத்தியம் செய்து, இந்த நாட்கள் மற்ற நாட்களை போல சாதாரணமானதல்ல. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரமதானுடைய மாதங்கள் நாட்கள் மிகவும் சிறந்தது, அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் மிகவும் சிறந்தது என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதே சமயத்தில் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் முதல் 10 நாட்களும் ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கு நிகரானது என்பதை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், ரமதானுடைய கடைசி 10க்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுக்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களில் அமல் செய்வது, இந்த நாட்களில் அல்லாஹ்க்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அல்லாஹு தாலாவுக்கு இந்த நாட்களில் அமல் செய்வது வேற எல்லா அனைத்து அமல்களையும் விட அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்தது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமலே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது தான், அதையும் விட சிறந்ததா என்று கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஆம், அதையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். முஃமின்களை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போர் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இல்லை. அல்லாஹ்வின் பாதைக்கு போர் செய்கிறதுக்கு நிகரான நாட்கள் நம்ம கையில் இருக்குது. அப்போ இந்த 10 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். இது இந்த நாட்களை குறித்து இரண்டாவது சிறப்பு செய்தி. மூன்றாவது சிறப்பு என்ன, அல்லாஹு தாலா நம்மின் மீது கடமையாக்கிய அமல்களில் மிகவும் மகத்துவமானது, மிகவும் உயர்ந்தது ஹஜ்ஜுடைய கடமை. இஸ்லாத்தின் 5வது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமை இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் நாம் நிறைவேற்றுகின்றோம். ஆக இந்த சிறப்பும் இந்த மாதத்திற்கு, இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக அரஃபாவுடைய நாள். பெருமானார் சொன்னார்கள், அரஃபா நாளில் ஹாஜி அல்லாதவர், ஹஜ்ஜுக்கு போகாதவங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு வைப்பது சுன்னத்து. அந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன, முந்தைய ஒரு வருடமும் பிந்தைய ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய அரஃபாவுடைய தினம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கு எப்படி சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 5வது சிறப்பு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களில் ஒன்று அவனுக்காக குர்பானி கொடுப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதமின் மகனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவத்தை மன்னிக்கின்றான். ஒரு ஆண்டினுடைய ரோமங்கள் யோசித்து பார்க்கணும். ஒரு ஆட்டுக்கு எத்தனை ரோமம் இருக்கு, யாரை எண்ண முடியுமா? அந்த ஆட்டினுடைய எல்லா முடிகளுக்கும் பகரமாக அல்லாஹ் தாலா அவன் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டுடைய நன்மையை அல்லாஹ் அந்த அளவுக்கு பாவங்களை ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் அளிக்கின்றான் என்று பெருமானார் கூறினார்கள். மூமின்களே, அத்தகைய குர்பானியுடைய நாள் யௌமுன் நஹர், பெருமானாரை பாற்ற அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கௌஃபிரிலே கூறினான்,
ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக தொழுது அவனுக்காக குர்பானி கொடுங்கள். எனவே துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10ஆம் நாள் அன்று அல்லாஹ்வுக்காக நாம் காலையிலே ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை தொழுது அவனுக்காக குர்பானி கொடுக்கின்றோமே, இத்தகைய சிறப்புமிகு குர்பானியுடைய நாளும் இந்த முதல் 10 நாட்களில் தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் மூமின்களே. இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த 10 நாட்களுக்கு இருக்கின்றது. எனவே இதை சாதாரணமாக நாம் கழித்து விடக்கூடாது. சாதாரணமாக மற்ற நாட்களைப் போல மற்ற மாதங்களைப் போல நாம் வீணடித்து விடக்கூடாது. எவ்வாறு ரமலானுடைய கடைசி 10ற்கு ரமலானுடைய மாதத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்தோமோ, அதில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வை பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நாம் கேட்டோமோ, அதே போன்று இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிய வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துரைத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதத்துடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கியிருக்கின்றேன் என்று கருதுகின்றேன். இப்பொழுது இந்த மாதத்திலே என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் கமெண்டிலே அமல்கள் என்று பதிவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே இந்த நாட்களில் என்னென்ன முக்கியமான அமல்களை செய்ய வேண்டும், எந்தெந்த சிறந்த ஜிக்ர்களை, எந்த சிறந்த சூறாக்களை நாம் ஓத வேண்டும் என்பதை குறித்து அடுத்த பதிவே நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களை எல்லாம் அவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. இதுபோன்று மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது கலிமை இஸ்லாமிக் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமில்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய வீடியோக்களும் பயான்களும் உங்களை வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.